குழந்தைங்களா, உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்குறேன்? என்ன கொடுத்துருக்கேன்? சரி, அந்த வினாக்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். எப்படி இருக்கும்? படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரியா இருக்கும்? அப்போ எப்படி இருக்கும்னு சொன்னேன். வெரி குட். சொல்லுங்கள் சொல்லுங்கள். புரிஞ்சு எழுதுகிற மாதிரி. அப்புறம் வெரி குட். எப்படி? நீங்கள் யோசிச்சுட்டு அது உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கான விடையை நீங்கள் எழுதணும். உங்களுடைய திறனை யோசிக்கிற மாதிரி இந்த ஃப்யூச்சர் ரெடி கொஸ்டின் பேப்பரை இனிமே ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க. உங்களுடைய திறனை சோதிக்கிறது, சிந்திக்கும் திறனை சோதிக்கிறதுக்காக தான் இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இதை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சிட்டு எழுதணும். எப்படி எழுதணும்? புரியலன்னா பக்கத்தில் கேட்டு எழுதிடலாமா? பார்த்து எழுதலாமா? அப்போ என்ன பண்ணணும்? புரியலன்னா உங்ககிட்ட கேட்கணும். டீச்சர் எப்படி சொல்லணும்? என்ன கேளு, நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஒவ்வொரு கேள்வியுமே உனக்கு புரியுதா அப்படிங்கிறதுக்கான சிந்தித்து புரிந்து அதற்கான பதிலை எழுதுறதுக்கு தான் இந்த கேள்வித்தாள். அதனால் இதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போகிறோன்றது முக்கியம் இல்லை. இந்த நோட்டு தனியாக இருக்கணும். என்ன தெரியுதோ எழுது, தெரியலன்னா என்ன கேளுங்க. நம்ம இதை தனியாக வச்சுருந்து ஒவ்வொரு மாதமும் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய டேலண்ட்டு. இன்னொரு விஷயம், படித்து மனப்பாடம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மூளையில் சேர்த்து வைக்கிற மாதிரி, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்ல பணம், அந்த மாதிரி அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு என்ன புரியுதோ அதை நம்ம எழுதணுன்னா அது எப்பொழுதுமே நமக்கு மறக்காது. நம்ம லைஃப்லேயும் அதை கடைப்பிடிக்க முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிதானே? இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதும்போது பின்னாடி போட்டித் தேர்வுகள்லாம் பெரிய பிள்ளைங்களானா எழுதுவீங்க. அதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? புரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஃபியூச்சர் வெரி குட்.